தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மாலை வேளைக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். கல்வாரி சிலுவைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உம்முடைய பரிசுத்த பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடி மகிமைப்படுத்தவும், கிருபை நிறைந்த தேவ வசனங்களை தியானிக்கவும், கண்ணீரை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கவும் ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகின்றோம். மெய்யாகவே இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும்படி கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வாஞ்சியோடு ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மெய்யாகவே இந்த தபசு காலங்கள் எங்கள் அனைவருடைய வாழ்விற்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை தாரும். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதில், இந்த லெந்து காலத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கவும், கல்வாரி சிலுவை பாடல்களை பாடி கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய திருவசனங்களை தியானிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த கூடுகை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய யாவரும் ஜெபத்தோடு அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கு எதுவாக நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 1வது பாடல், கல்வாரி மாமலை மேல் கைகால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன் என்ற பாடல். எனக்கெனி பாடு
கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கியதே, கேடும் ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மேல் கைகால்களாணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டே. இரண்டாவது பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்ற பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் மோசே, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் மோசே, எத்தீசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரந்தோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள்
உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் ஈந்திரண்டோ உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் ஈந்திரண்டோ எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோ ஏற்றுக்கொள்ளும் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இருபத்தி ஆறாவது பாடல். கொடுங்கொல்கதாவின் கொடுமுடியில் கடுங்காயப்பட்ட நேசரை கண்டேன். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே மகளே இது உனக்காய் என்றார் என்று சொல்லுகின்ற பாடல் 26வது பாடல். பொருள் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொடுங்கொல்கதாவின் கொடுமுடியில் கடும் காயப்பட்ட நேசரை கண்டேன். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காய் என்றார். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காய் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. இனி நான் என்ன செய்ய என்றேன். கனிதா என்று கனிவாய் சொன்னார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபமென்றார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபமென்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. நேசருக்காய் கோடி பிடிப்பேன். கல்வாரி அன்பை விளம்பிடுவேன். நோடி நேரத்தில் என்னை சந்திப்பார். மூடி சூடி என்று மாளுகை செய்வேன். நோடி நேரத்தில் என்னை சந்திப்பார். மூடி சூடி என்று மாளுகை செய்வேன்.
ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராமன் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராமன் இயேசு வரும் நாளதினிலே. 43வது பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த பாடலை யாவரும் ஜெப நிலையிலே தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 43. ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கன்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில்
சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாய இந்நிலத்தே கண்டதா. மன்னவன் இயேசுவின் சாய இந்நிலத்தே கண்டதா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 46வது பாடல். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாய் இங்கில்லையே என்ற பாடல். 46வது பாடலை பாடுவோம். துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் பாவ
உம் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வரும் நாளண்டோ. லோகமேதில் காத்திருப்போம் ஏகமெல்லாம் தீர்ந்திட. தியாகராஜன் இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிமை பொருந்திய ஆலயத்தில் இந்த அருள் காலத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி வரவும், உம்முடைய சிலுவை பாடல்களை உள்ளமுருகி பாடவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்திருக்கிறீர். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு முழுமையாய் எங்களை அர்ப்பணித்து செல்லவும் இத்தொழுகை வழி எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 431வது பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடல். ஞான பாடல் 431.
சபையார் உட்காருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 முடிய. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபசாரமும் பாவமுமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இந்த லெந்து நாட்களின் 2வது புதன்கிழமையில் கடந்து வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு கணம் நம்மை இந்த பரிசுத்த ஆலயத்திலே நிதானித்து அறிவோம். லெந்து நாட்களிலே ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழவும், ஆண்டவருடைய திருவுள சுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவும், கடவுளுடைய திருத்திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளவும், கடவுளுக்குள்ளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்ற நாட்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாதவைகளை, தீமையானவைகளை, பாவமானவைகளை விட்டுவிட்டு வேண்டியவைகளை, ஆண்டவருக்கு உகந்தவைகளை, நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றவைகளை ஆண்டவருக்குள்ளாக ஏற்கின்ற காலம். இந்த லெந்து நாட்களிலே நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து நம்முடைய குறைவுகளை கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ தீர்மானித்து அதற்குரிய ஆற்றலை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற போதும் நம்முடைய தொடர் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த பரிசுத்த சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து
உமக்குள்ளாக வாழ என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். திருமறையிலே வாசிக்க கேட்டோமே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் போதனைகளை தந்தார். ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகின்றோமா? இல்லை என்றால், ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டாலும் உம்முடைய திருவுள சுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து உம்மை உண்மையாக பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்குள்ளாக வாழ்வதே பெரிய பாக்கியம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மையை நான் பெரிதாக எண்ணி உம்முடைய மகிமையை நான் இழந்து விட்டேன். ஆண்டவரே, இந்த லந்து நாட்களிலும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த லந்து நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மை ஆராதிப்பதற்காக, உம்முடைய சிலுவையின் சத்தியங்களை தியானிப்பதற்காக, உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதற்காக, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, உம்முடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பேரருளும் ஆண்டவருடைய இரக்கமும் இந்த நாளிலும் கூட கடவுளுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய பேரருள் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த லந்து நாட்கள் ஆவிக்குரிய வாழ்வின் வசந்த காலங்களாக மாற கர்த்தருக்குள்ளாக வாழுகின்ற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தயவாக தர ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்கையிலே எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த வசனங்கள் ஏதுவாக அமைய அருள் தாரும். லீதியாளின் திறந்த உள்ளத்தைப் போல நாங்கள் திறந்த உள்ளத்தோடு திருவசனங்களை தியானிக்க எங்களுக்கு அருள் தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. இந்த நாளிலே சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருவசனம், வாசிக்க கேட்ட மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேர்வு எழுதுகின்ற பொழுது வினாத்தாளிலே பிள்ளைகளுக்கு சாய்ஸ் கொடுப்பார். 7 கேள்விகளை போட்டுவிட்டு ஏதேனும் 5ற்கு விடை தருக என்று கேள்வித்தாளிலே கேட்கப்பட்டிருக்கும். பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிப்பார்கள். எது நன்கு தெரிந்த கேள்வி என்பதை பார்த்து அதற்குரிய விடைகளை எழுதுவார்கள். இங்கே வாழ்க்கையிலே நமக்கும் சாய்ஸ் தரப்படுகின்றது. திருமறையிலே பல இடங்களிலே நாம் சாய்ஸை காணலாம். மோட்சம், நரகம், அல்லது மோட்ச வாழ்க்கைக்கு செல்வதற்காக உலக வாழ்க்கையிலே ஆயத்தம், இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், இருள், ஒளி, இருளின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறோமா, ஒளியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறோமா என்றெல்லாம் நமக்கு சாய்ஸ் தரப்படுகின்றது. இங்கேயும் மோட்ச வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த பகுதியை நாம் சிந்தித்தால் இயேசுநாதர் தம்முடைய சீடர்களோடு தான் படப்போகிற பாடுகளை குறித்து சொல்லுகின்றார். 31வது வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருக்கின்ற பொழுது இயேசுநாதர் சொல்லுகின்ற வாக்கியம். அதற்கு முந்தின பகுதிகளை எல்லாம் நாம் வாசிப்போம் என்றால் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் பங்கிட்டு 7 கூடை நிறைய மீதி எடுக்கிறார். அங்கே இயேசுநாதர் 5 அப்பங்களை நான் பங்கிடுகையிலே 12 கூடை நிறைய மீதி எடுக்கவில்லையா என்று அவர்களுக்கு அதை நினைப்பூட்டுகின்றார். சீடர்களிடத்திலே நான் அற்புதங்களை எல்லாம் செய்து வருகின்றேனே, ஜனங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் வினா எழுப்புகின்றார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய ஆற்றலை புரிந்து கொண்ட சீடர்கள். அப்படி இருக்கின்ற வேளையில்தான் இயேசுநாதர் குண்டை தூக்கி போடுவது போல அவரிடத்திலே சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். பேதுரு இயேசுநாதரை தனியே அழைத்து கொண்டு போகின்றார். தனியே அழைத்து கொண்டு போய் சொல்லுகின்றார். 33வது வசனம், மன்னிக்க 32வது வசனம், அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இவ்விதமாய் நீர் சொல்லக்கூடாது, ஜனங்களெல்லாம் உம்மை ஏன் பின்பற்றி வருகிறார்கள்? உம்மிடத்திலே நன்மை கிடைக்கும் என்று தானே வருகிறார்கள். ஆகவே நீர் இவ்விதமாய் சொல்லக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்குகின்றார். இயேசுநாதர் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. இங்கே நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட சொன்ன பிசாசினிடத்தில் இயேசுநாதர் சொல்லுகின்றார். நீ பக்கத்திலே வராது என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே சீடன் இயேசுநாதரை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் உன்னை என்னுடைய பணிக்கு அழைத்திருக்கின்றேன், நீ எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். இன்று பல வேளைகளிலே நாம் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். நம்முடைய ஜெபங்கள் பல வேளைகளிலே ஆண்டவருக்கு புத்தி சொல்லுவதாக இருக்கும். நாம் வேதத்தை கற்றவர்களாக நம்மை எண்ணிக்கொண்டு நாம் கிறிஸ்தவ தன்மையிலே நாம் ஊறிவிட்ட நிலையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு புத்தி சொல்லுவோம். ஆண்டவரே, இப்படி எதையும் செய்ய வேண்டாம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபிக்க நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகின்றோம். ஆண்டவருக்கு புத்தி சொல்லுகின்றவர்களாக இருக்கிறோம். பேதுரு ஆண்டவருக்கு புத்தி சொல்லுகின்றான். ஒரு நல்ல வாழ்க்கையை இழக்க வேண்டிய காரியம் என்ன? நீர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறீர், கடவுளுடைய ஆற்றலை பெற்று அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றீர், மக்களெல்லாம் திரளாக வருகின்றார்கள். அந்த வேளையிலே பாடுபட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் ஏன் அபசகுனமாய் பேசுகிறீர் என்று கடிந்து கொள்ளுகின்றான். இயேசுநாதர் அவனை எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகின்றார். எனக்கு நீ தவறான வழிகாட்டுதலை சொல்ல வேண்டாம்
என்று சொல்லிவிட்டு தான் சீடர்களை அழைத்து சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி நூலிலே இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தையை கூட சேர்ப்பார், அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்வதை அங்கே வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் சுருக்கமாக 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். முதலாவதாக, ஆண்டவரை பின் செல்ல அழைப்பு. ஆண்டவரை பின் செல்ல அழைப்பு. நான் ஆரம்பத்தில் கூறினது போல சாய்ஸ். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசுநாதர் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே செல்லுகின்றார். கொடிய பஞ்சம் நாட்டிலே. இப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், நீ சாரிபாத்தூருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். அங்கே சென்று தண்ணீர் கேட்கின்றார். தண்ணீரை எடுக்க செல்லும்போது சொல்லுகின்றார், நீ அப்பமும் கொண்டு வா என்று சொல்லுகின்றார். அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், நானும் என் மகனும் சாப்பிடுவதற்கு பானையிலே கொஞ்சம் மாவு, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. 3வது ஒரு நபருக்கு தருவதற்கு இல்லை என்று நிலையிலே சொல்லுகின்றார். அங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு சிறு அடையை சுட்டு வா என்று சொல்லுகின்றார். இப்பொழுது அவளுக்கு ஒரு சாய்ஸ். தீர்க்கதரிசி சொல்லுவதை கேட்பதா, அல்லது பஞ்ச காலத்திலே நானும் மகனும் ஒருவேளை சாப்பிட்டு அவருடைய எண்ணப்படி சாக வேண்டுமா? ஆனால் அவள் அந்த சாய்ஸில் வெற்றி பெறுகின்றாள். தீர்க்கதரிசிக்கு முதலாவது ஒரு அடையை கொண்டு வருகின்றாள். வாழ்வா சாவா என்கின்ற நிலையிலும் கூட அவள் கொடுக்கின்ற பொழுது அந்த பஞ்சகாலம் முழுமையிலும் குறையாத ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த சாய்ஸை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, தேர்ந்தெடுப்பது? சூஸ் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோமே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் எப்படி சூஸ் பண்ணுகிறோம்? சீடர்கள் சுமார் 3½ ஆண்டு காலம் இயேசுநாதரோடு இருக்கிறார்கள். எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிறார்கள். இப்பொழுது இயேசுநாதர் சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். நீங்கள் என்னை யார் என்று கண்டு கொண்டு விட்டீர்கள், என்னை அறிந்து விட்டீர்கள், என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று அங்கே சாய்ஸ் கொடுக்கிறார். உபாகம புத்தகம் 30வது அதிகாரத்திலே மோசேயின் வழியாய் கடவுள் சொல்லுகின்றார், ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். அப்படி என்றால் ஆசீர்வாதமும் உனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கின்றது, சாபமும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜீவனும் உனக்கு முன்பாக காண்பிக்கப்படுகின்றது, மரணமும் காண்பிக்கப்படுகின்றது. மரணம் என்றால் இயல்பான மரணத்தை சொல்லவில்லை. ஜீவன் என்று சொல்லுகின்ற பொழுதும் இயல்பான வாழ்க்கையல்ல, நித்திய ஜீவனை சொல்லுகின்றார், நித்திய மரணம். அப்படி என்றால் ஆசீர்வாதம், சாபம், ஜீவன், மரணம் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற காலத்திலே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது சாய்ஸோடு தான் அழைக்கின்றார். ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது கடினமான வாழ்க்கை. ஏதோ எளிதாக லக்ஸூரியஸாக நாம் வாழ்ந்து விடலாம் என்று சொல்வதை அங்கே அவர் சொல்லவில்லை. இயேசுநாதர் அந்த தெரிவிலே மாடலாக இருக்கின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். தேவனுடைய ரூபமாயிருக்கிறார், தேவனுக்கு சமமாயிருக்கிறார், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார்,
மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுநாதர் கடவுளோடு சமமாக இருப்பதை மேன்மையாக பாராட்டி கடவுளுக்கு கீழ்ப்படியாதிருந்திருந்தால் நமக்கு வாழ்வு இல்லை. மானிடர் மீட்பை சம்பாதித்துக் கொள்ளவே முடியாது. ஆக இயேசுநாதர் எதை தெரிந்து கொள்ளுகின்றார்? கடவுளோடு சமமாயிருந்து ஆளுகை செய்வதை அல்ல, உலகத்திலே மனுஷகுமாரனாய் வந்து பாடுகளை ஏற்றுக்கொள்வதை, சிலுவையின் மரணபரியந்தமும் தன்னை ஒப்படைப்பதைத்தான் இயேசுநாதர் அங்கே சொல்லுவதை நாம் காண்கின்றோம். லூக்கா நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 57வது வசனத்திலே ஒரு மனிதன் இயேசுநாதரிடத்திலே வந்து சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். பார்க்கிறான், இயேசுநாதர் அற்புதங்களை எல்லாம் செய்கின்றார், ஆற்றலுள்ளவராய் செயல்படுகின்றார். அவன் அறிக்கை செய்கின்றான், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகின்றார். அவனுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகின்றார் பாருங்கள். 58வது வசனம், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நீ நிறைக்கிறபடி அல்ல, நீ என்னை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறாய். இன்று அநேகர் நாம் இயேசுநாதரை எதற்காக பின்பற்றுகிறோம்? என்னுடைய சரீர பலவீனத்திலே பலன் தர வேண்டும், என்னுடைய வறுமையிலே செல்வத்தை கடவுள் தர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்ல உயர்வுகளை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே தாரும் 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 என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வாழ எனக்கு வழிகாட்டும் என்று ஜெபிக்கின்றோமா? இங்கே இயேசுநாதர் இந்த வசனத்தை சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது வாழ்வதற்கு அழைப்பை கொடுக்கின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ என்னை பின்பற்றி வர விரும்புகிறாய் என்றால் இதற்கு உட்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக இயேசுநாதர் அங்கே சொல்லுகின்ற காரியம், அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னை வெறுப்பதற்கு அழைப்பை கொடுக்கின்றார். இது ஒரு கடினமான காரியம். நேற்று ஒருவர் தன்னுடைய உரையிலே சொல்லிக்கொண்டார், ஈகோ, ஒரு பூனைக்கு அவர் பெயரிடுகின்றார் ஈகோ என்று சொல். அந்த பூனையை ஒழிப்பதற்கு அவர் விடாமுயற்சியோடு பல முயற்சிகளை எடுக்கின்றார், காட்டிலும் கொண்டு விட்டு விடுகின்றார். ஆனால் அவரால் விட்டுவிட முடியவில்லை. இறுதியிலே காட்டிலிருந்து வெளியே வர வழி தெரியாதபடி அந்த ஈகோ தான் சொல்லுகிறது, நான் உன்னை அழைத்து செல்லுகிறேன், அந்த பூனை தான் வழிகாட்டுகிறது என்று அவர் அந்த கதையை முடிக்கின்றார். அப்படி என்றால் அவர் அந்த கதையிலே சொல்ல வந்த காரியம், ஒரு பூனையை வளர்த்தவர், இந்த பூனை எனக்கு தொந்தரவாக இருக்கிறது, அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று ஆசிக்கின்ற பொழுது என்னால் விட்டுவிட முடியவில்லை, அது என்னை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது, அதுதான் எனக்கு வழியும் காட்டுகிறது. அவருடைய கதையினுடைய அழுத்தம் அங்குதான் இருக்கிறது. அதுதான் எனக்கு வழியும் காட்டுகிறது. மனித வாழ்க்கையிலே நான் என்று சொல்லுகின்ற காரியம், என்னுடைய சிந்தை, என்னுடைய செல்வம், என்னுடைய வாழ்க்கை, நாம் இப்படி எண்ணுகின்ற காரியங்கள் தான் நம்மை விழப்பண்ணுகின்றதாக இருக்கின்றது. இயேசுநாதர் சொல்லுகின்றார், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஓட்டப்பந்தயத்திலே பங்கேற்கின்ற வீரர்களை சற்று மனதிலே கொள்ளுவோம். நேரடியாக பந்தயத்திலே போய் சேர மாட்டார். தங்களுடைய வாழ்க்கையிலே சரீர பலவீனம் இருந்தாலும் அதிகாலையிலே எழுந்து ஓடுவார்கள். எவ்வளவு களைப்படைந்தாலும் சரி அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார். கடல் மணலிலே ஓடுவார், கடினமான பயிற்சி எடுப்பார். இசைக்கருவி மீட்டுகின்றவர்களை சற்று சிந்திப்போம். நாம் எளிதாக சொல்லிவிடுவோம், இசைக்கருவியை நன்றாக மீட்டுகிறார்கள். தினந்தோறும் நல்ல பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல இசைக்கலைஞனாக வர முடியும். தன்னை வெறுத்து தான் ஆக வேண்டும். தன்னுடைய சுய லாபங்களை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அதற்கென்று பிரயாசப்படுகின்ற போதுதான் வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறுகின்ற நிலையை நாம் காண்கின்றோம். இங்கே
இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடினமான காரியத்தை தான் சொல்லுகின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்தாக வேண்டும், ஈகோவை விட்டுவிட வேண்டும், சுய லாபங்களை விட்டுவிட வேண்டும். இயேசுநாதரே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்படியென்றால் கடவுளோடு சமமாயிருந்தவர் இப்பொழுது தம்மை வெறுமையாக்குகின்றார், ஒன்றுமில்லையாமல் ஆக்குகின்றார். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். அடிமையாக வருகின்றார். அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது மிருகத்தை விட கேவலம் என்று சொல்லுவோம். பிள்ளைகளைப் போல அல்ல, வேலைக்காரர்களைப் போல அல்ல. வேலைக்காரர்கள் கூட குறிப்பிட்ட வேலையை செய்துவிட்டு கூலியை வாங்கிவிட்டு போகலாம். அடிமை என்றால் அப்படி அல்ல, காலிலே விழுந்து கிடக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்லை என்று எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுநாதர் அப்படி தன்னை வெறுத்தவராய் உலகத்திலே மனுஷ சாயலாய் வந்தார் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த லெந்து நாட்களிலே இந்த வசனத்தை சிந்திக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, 3வதாய் சொல்லுகின்றார், சிலுவையை எடுத்து வர வேண்டும். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து வர வேண்டும். அப்படி என்றால் 3 அழைப்புகளை இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். பின்பற்றி வர விரும்புகிறார் என்றால் பின்பற்றி வர அழைப்பு, தன்னைத்தான் வெறுக்க அழைப்பு கொடுக்கின்றார், சிலுவை சுமக்க அழைப்பு கொடுக்கின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசுநாதருடைய கொல்கதா காட்சி சொல்லப்படுகின்றது. இயேசுநாதருக்கு முள்முடி தலையிலே வைத்து சிவப்பங்கி அணிந்து கோலினால் அடித்து அவருடைய சரீரம் இரத்த வியர்வையோடு இருக்கின்றது. அவரால் சிலுவை சுமக்க முடியவில்லை. சிரேனே ஊரானாகிய சீமோனை பார்க்கிறார்கள். அவனை சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே இயேசுநாதர் பலவந்தம் பண்ணவில்லை, அழைப்பு தருகின்றார். சிலுவை சுமக்க அழைப்பு தருகின்றார். எந்த சிலுவை? தன் சிலுவையை எடுக்க வேண்டும். வாழ்க்கையிலே பாடுகளை, கடின பாடுகளை, இந்த சிலுவையை விளக்குவதில் பெரிய கடினம் இருக்கின்றது. நாம் சாதாரணமாய் மேலிருந்து கீழாக ஒரு கோல், குறுக்கே ஒரு கோல் வைத்தால் சிலுவை என்று எண்ணிவிடுகின்றோம். இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது இயேசுநாதருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனால் வருகின்ற பாடுகளை சொல்லுகின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுவதிலே ஏராளமான கடினப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே தான் சொன்னேன், மோட்ச வாழ்க்கையா உலக வாழ்க்கையா? உலக வாழ்க்கையிலே ஆதாயங்களை நாம் தேடுகின்றோம் என்று சொன்னால் மோட்ச வாழ்க்கையை இழந்து விடும். நிச்சயமாய் சிலுவை சுமக்க முடியாது. ஜப்பானிய இறையியலாளர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கொசுகே கோயாமா. பெயரை கேட்பதற்கு வினோதமாய்த்தான் இருக்கும். அவருடைய புத்தகங்களிலே ஒன்று கிராஸ் எஸ் நோ ஹேண்டில், சிலுவைக்கு கைப்பிடி இல்லை. தமிழிலே சொன்னால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கிராஸ் எஸ் நோ ஹேண்டில். அதிலே இன்றைய உலகத்திலே மக்கள் எவ்விதமாய் சிலுவையை பயன்படுத்துகின்றார்கள் என்று அவர் விளக்குகின்றார். சாதாரணமாய் நாம் செயினிலே போடுகின்றோம், கேட்டிலே வைக்கிறோம், கல்லறையிலே வைக்கிறோம், அழகு பொருளாக ஷோகேஸில் வைக்கிறோம். சிலுவை என்றால் ஒரு புனித சின்னம் என்ற நிலையிலே வைக்கிறோம். ஆனால் அவர் தெளிவாய் சொல்லுகின்றார். 2 உதாரணங்களை கொடுக்கின்றார். ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பிரீஃப் கேஸுக்கு ஒப்பிடுகின்றார். இன்றைய காலத்திலே சிலுவையை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் பிரீஃப் கேஸை எடுத்து செல்வது போல இன்று மக்கள் சிலுவையை தூக்கி செல்ல ஆயத்தமாகிவிட்டார்கள். அப்படி என்றால் அவருடைய பிஸ்னஸிற்குரிய அத்தனை ஆதாரங்களும் அதில் தான் இருக்கும். அவருடைய வாழ்வே அந்த பிரீஃப் கேஸ் தான். இன்று மக்கள் அவ்விதமாய் தங்களுடைய வாழ்வாதாரமாய் சிலுவையை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர் கடிந்துரைக்கின்றார் அந்த புத்தகத்தில்.
பதவிக்காக, புகழுக்காக, பணத்திற்காக சிலுவையை பயன்படுத்துகின்ற நிலையைத்தான் அவர் சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது உதாரணம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒப்பிடுகின்றார். வாழ்வதற்கு தங்களுடைய பிழைப்புக்காக இன்று சிலுவையை பயன்படுத்துகின்ற நிலையை அவர் சுட்டி காட்டுகின்றார். நாம் இன்று நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் நிலையிலும் எண்ணி பார்ப்போம். நாம் சிலுவையை எதற்கு பயன்படுத்துகிறோம்? வெறும் அழகு பொருளாக அல்லது புனிதமான ஒரு பொருளாக வைத்து அதற்கு ஒரு பெருமை சொல்வதை போன்று எண்ணுகிறோமா? அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றுவதனாலே அடைகின்ற பாடுகள் சிலுவை என்று நாம் எண்ணுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுவதிலே வருகிற பாடுகளைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகின்றார், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். மோட்ச வாழ்க்கையை உலகத்திலே நாடுகிற நாம், ஆண்டவரிடத்திலே மீட்பை பெற்றுக்கொண்டு என்று சொல்லுகிற நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கையிலே எங்கெங்கு நாம் இடறுகிறோம், எங்கெங்கு உலக பிரகாரமான ஆதாயத்தை தேடுகின்றோம், ஆண்டவருடைய சிலுவையை பின்பற்றாதபடி இடறுகிறோம் என்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற பொழுது அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுநாதரை நமக்கு மாதிரியாகவே சுட்டி காட்டுகின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களிலே இந்த வசனங்களை நாம் நினைவில் கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவோம். ஆண்டவரை பின்பற்ற அழைப்பு தரப்படுகிறது. நாம் பின்பற்ற விரும்புகிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். நம்மை நாமே வெறுப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு தருகின்றார். ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனால் வருகின்ற பாடுகளை ஏற்க தயங்காதபடி பாடுகளை அனுபவிப்போம். நிச்சயமாய் விண்ணரசின் வாழ்வை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருவார். நாம் அனைவரும் எழுந்து 281வது கீதத்தை பாடுவோம். கீதம் 281. பின் செல்வேன் என் மீட்பரே, நான் உம்மை பின் செல்வேன் என் மீட்பரே.
ஜெபம் செய்வோம். மோட்ச வாழ்விற்கு நேராய் எங்களுக்கு அழைப்பை தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகின்ற பொழுது, உம்மோடு கூட பாடுகளை சகிக்கின்ற பொழுது உம்மோடு ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை தருவீர் என்று திருமறையிலே நாங்கள் காண்கின்றோம். சுயத்தை வெறுத்து பாடுகளுக்குட்பட்டவர்களாய் நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க எங்களுக்கு நேர் அறைகூவல் தருகின்றீர். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, இந்த நாட்களிலே நாங்கள் எங்கள் செய்கைகள் ஒவ்வொன்றையும் உய்த்து அறிந்து ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து இடறுகின்ற இடங்களை நாங்கள் தவிர்க்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை பின்பற்றுவதற்கு நாங்கள் விருப்பமுள்ளவர்களாய், சுயத்தை வெறுப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாய், சிலுவை சுமக்க விருப்பமுள்ளவர்களாய் வாழ அனைவருக்கும் தூய ஆவியானவர் துணை செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகிற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல, உலகோடு இசைந்து வாழ வேண்டும் என்ற நிலையில் அல்ல, ஆண்டவரோடு இசைந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற தன்மையை ஒவ்வொருவரும் இந்த லெந்து நாட்களிலே அணிந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே பங்கேற்ற அனைத்து மக்களையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அரசுக்குரியவர்களாய் வாழுகின்ற கிருபைகளை தருவீராக. இந்த இரவும் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.